ஒரு தேவடியா பையன் ஜெயிலர் 2 ஓட விட மாட்டேன். ஆமாம், எங்கள் ஐயாண்ட கிடைச்ச ஜெயிலர் 2 ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அல்பத்தனமான ஒரு வேலையை பார்க்குறானுங்க. ரஜினி சாரை வச்சு தான் அவன் இந்த அளவுக்கு வந்தது. ஆனால் ஜனநாயகம் படம் ஓடவே ஓடாது, கண்டிப்பாக ஓடாது. ஜெயிலர் 2 ஓட விட மாட்டோம் அப்படின்னு ஒரு தற்குறி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அந்த தற்குறிக்கு ஒன்று சொல்கிறேன், பொம்மாலை என் கையால் கிடைச்சன்னு அர்த்தம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இப்போ 2 நாளாக சோசியல் மீடியாவில் ரஜினி சாரை பற்றி தப்பாக இருக்குது. குறிப்பாக ஜெயிலர் 2 ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இந்த தற்குறிகளுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜனநாயகன் படம் வருதான் ஜூலையில், அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் படம் வருது ஓடுது, இவர் படம் வருது ஓடுது. ஆனால் இந்த விஜய் ரசிகர்னு தற்குறிங்க தான் ரஜினி படம் வந்தால் மட்டும்தான் பரவலாக சொல்லிட்டு இருக்காது. படம் சரியில்லை, அது சரியில்லை, அந்த சீன் சரியில்லை, அப்படி இப்படி ஏதோ ஒரு சொல்லி பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்கிறானுங்க. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்னு தெரியல. இதை பரப்புறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ரூட் மாப்பியான்னு ஒரு குரூப் இருக்கு இல்லைங்க, தற்கொலை தான் தலைவன். இந்த தற்கொலை தான் தலைவன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறானுங்க, இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்களை கூப்பிட்டு பணம் கொடுக்கறது. அது ஏற்கனவே இவனை பிஸ்மின்னு ஒருத்தர் தங்க காசு கொடுத்தான்னு சொல்லி பரவலாக வந்துச்சு. அந்த மாதிரி பணத்தை கொடுத்து எப்படியாவது வேற நடிகருடைய படத்தை வந்துச்சுன்னா தான் படத்தை பற்றி தப்பு செய்திகளை பரப்பி இப்படி ஒரு அல்பத்தனமான ஒரு வேலையை பார்க்குறானுங்க. இவனுங்களாம் உழைச்சி சம்பாதிக்கணும், இந்த மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்லி சம்பாதிக்கிறானுங்க. இதனால் இந்த தற்கொலைக்கு என்னன்னு எதனால் இப்படி தற்கொலை இது மாதிரி பண்ணுறான்னு வச்சு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுங்க, இந்த தற்கொலை ரஜினி சாரை வச்சு தான் அவன் இந்த அளவுக்கு வந்தது. நான் தலைவர் ரசிகன்னு சொன்னதுனால நாங்கள் தலைவர் ரசிகர்கள் எல்லாருமே அவனுக்கு ஆதரவாக அவன் படத்தையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ரஜினி ரசிகர்னால தான் இவன் இந்த அளவுக்கு வளர்ந்தது. இவனுக்கு என்ன நடிக்க தெரியுமா, இல்லை ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறானா? ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மீடியாவை கையில் எடுத்துக்கிறான். இதுக்கு காரணமாக எங்கள் அப்பந்தான். எங்கள் படமெல்லாம் ஓடாத பணத்தை கொடுத்து டெய்லி காலை கட்சி மட்டும் 100 நாள் ஓட்டினானுங்க சச்சின் படத்தை. இப்படியெல்லாம் வந்த தற்குறிங்க ஜெயிலர் 2 ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஜனநாயகம் படம் ஓடவே ஓடாது, கண்டிப்பாக ஓடாது. அப்புறம் ஓடவே ஓடாது. ஜெயிலரை விட ஜெயிலர் 2 இன்னும் அதிகமாக தான் வசூல் பண்ணுறோம், அது வேணால் உண்மை. ஆனால் இந்த தற்குறிங்க சோசியல் மீடியாவில் இப்போ எல்லாம் பொய்யான பரப்பிக்கிட்டு இருந்தால் அது வேலைக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு நன்றி, வணக்கம்.